இப்போ ஜீவா நாயக் அப்படின்றவங்க டிஆர்ஐன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்கன்றீங்க. இப்போ அது இல்லாமல் இந்த ஜமாத்துலயும் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஜமாத்தோட விதிகள்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் எப்படி ஒத்துக்கிறாங்க? இந்த அமைப்புலயும் இருந்துட்டு இதுலயும் இருக்கலாம் அப்படின்றதுக்கு அதுக்கு அவங்க எதுவுமே உடன்பாடு தெரிவிக்கலையா? இந்த ஒரு திருநங்கைகளை வச்சு எத்தனை அமைப்புகள் இன்னும் ஓப்பன் ஆக போகுது, எத்தனை அமைப்புகள் இதை வச்சு திருநங்கை இப்போ திருநங்கை கூட கொஞ்சம் திருநம்பிகளையும் சேர்த்துட்டாங்க. சிநேகிதின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. என்ன பண்றாங்க அந்த அமைப்பு வச்சு? அதையோ என்னத்த சொல்றது, பல நாடுகள்ல இருந்து பணம். நீ எல்லாத்தையுமே உங்களோட அமைப்பு வழியே எல்லாமே செய்யறன்னும் போது அமைப்புகள் திருநங்கைகளுக்கு தேவையானது 5 மூட்டை 60 அமைப்புகள் பண்ணுதுன்னும் போது இந்த நாயக்கு சிஸ்டம் எதுக்கு? ஒரு திருநங்கையை வக்கீலாக்குது, ஒரு திருநங்கையை போலீஸ் ஆக்குது, டாக்டர் ஆக்குது, இன்ஜினியர் ஆக்குது, டிடிஆர் ஆக்குது, எல்லாமே இந்த நாயக்கு சிஸ்டம் தான் பண்ணுதுன்னா இந்த அமைப்புகள் எதுக்கு? எனக்கு கூட வந்து கவர்மெண்ட்ல வந்து திருநங்கைகளுக்குன்னு ஒரு ஐடி கார்டு தருவாங்க, உறுப்பினர் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்டுக்கு நான் ஜீவா கிட்ட வந்து நானே 500 ரூபாய் கொடுத்துருக்கேன். அது அரசாங்கத்துல நீங்க அப்ளை பண்ண வேண்டியதானே, நீங்க ஏன் அவங்கள சார்ந்து போறீங்க? அங்கதான் கேள்வி கேட்டீங்க. இப்பதான் தேசிய முற்போக்கு திருநங்கைகள்னால ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு வந்துரும்ல இதுக்கப்புறம். ஐயோ ஏமா நீ வேற காமெடி பண்ணிக்கிற. தேசிய திருநங்கை கூட்டமைப்பு வந்து மந்த்ராக்காக திறக்கப்பட்டது. சோ நம்ம கம்யூனிட்டி தான், திருநங்கைகள் தான் வந்து நம்மள வளர விடாம ஆஃப் பண்றாங்கள கண்டி பொதுமக்கள் அனைவருமே வந்து நம்மள நல்லதா கொண்டு போறாங்க. இப்போ ஜீவா நாயக் அப்படின்றவங்க டிஆர்ஐன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்கன்றீங்க. இப்போ அது இல்லாமல் இந்த ஜமாத்துலயும் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஜமாத்தோட விதிகள்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் எப்படி ஒத்துக்கிறாங்க? இந்த அமைப்புலயும் இருந்துட்டு இதுலயும் இருக்கலாம் அப்படின்றதுக்கு அதுக்கு அவங்க எதுவுமே உடன்பாடு தெரிவிக்கலையா? எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தான். இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜீவா நாயக்கு மட்டும் வந்து அமைப்பு வச்சுட்டு நாயக் சிஸ்டம்ல இல்லை. அதே இந்த 21 பேர்ல ஒரு 4-5 பேர் வந்து அமைப்புகளை வச்சிருக்காங்க, இந்த நாயக்கு சிஸ்டத்துலயும் இருக்காங்க. என்னென்ன மாதிரியான அமைப்புகள்? அதுவுமே திருநங்கைகள் சார்ந்த அமைப்பு? மொத்தமே திருநங்கைகள் தான், வேற ஒண்ணுமே கிடையாதுமா. இந்த ஒரு திருநங்கைகளை வச்சு எத்தனை அமைப்புகள் இன்னும் ஓப்பன் ஆக போகுது, எத்தனை அமைப்புகள் இதை வச்சு திருநங்கை இப்போ திருநங்கை கூட கொஞ்சம் திருநம்பிகளையும் சேர்த்துட்டாங்க. சேர்த்து இதையே வச்சு இன்னும் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியும். இப்போ பாருங்க, ஜீவாவை எடுத்தா ஜீவா வந்து டிஆர்ஐன்னு ஒரு திருநங்கைகளுக்கான ஒரு ரைட்ஸ் உரிமைகள்னு வச்சிருக்காங்க. அதே போல் ஒரு மூத்த திருநங்கை நூரி நாயக் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு எஸ்ஐபின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அது திருநங்கைகளுக்கான அமைப்பு கிடையாதுல்ல? ஆனா எதுமா எஸ்ஐபி திருநங்கைகளுக்கான அமைப்பு? திருநங்கைகளுக்காக கிடையாது, இப்போ கிடையாது. இப்போ கிடையாது, ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆரம்பத்துலலாம் திருநங்கைகளுக்காக இருந்துச்சு, இப்போ கிடையாது. சரிங்களா? அவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அது போல் இன்னும் சொல்லிக்கலாம், ஒரு 2-3 பேர் அமைப்பு வச்சிருக்காங்க. ஏன் அவ்வளோ எதுக்கு? எங்க ஆசை அத்தான்னு இருக்காருங்களே இன்பா, அவரே ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. சிநேகிதின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. என்ன பண்றாங்க அந்த அமைப்பு வச்சு? அதையோ என்னத்த சொல்றது, பல நாடுகள்ல இருந்து பணம் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. எப்படி மேம் இவங்களெல்லாம் நம்பி பணம் கொடுக்குறாங்க? வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஃபண்டு வருதுன்னா சும்மா யாரும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க, நிறைய கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி தான் கொடுப்பாங்க. எப்படி இந்த மாதிரி அமைப்புகள் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஏதோ நல்லது பண்றாங்க அப்படின்னு தானே அர்த்தம். அப்படிலாம் நம்ம பேசிக்கணும். இப்போ ஒரு திருநங்கைன்னு வந்து நம்ம ஒருத்தரை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரோட மனசுலயும் என்ன இருக்கும்? வந்து பல கஷ்டம், ஒரு சாஃப்ட் கார்னர், இவங்களுக்குன்னு யாருமே இல்லை, இவங்க வந்து என்ன வாழ்ந்திருப்பாங்க, இவங்க என்ன சாதிச்சிருப்பாங்க, இவங்களோட சிறு வயதுலேருந்து இவங்க எப்படி வளர்ந்து வந்திருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் சந்தோஷன்றது எங்கே கிடைச்சிருக்கோ? எதுவுமே கிடையாது. இதுதானே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை சொல்லியே பண்ணுவாங்களாமே. புரியுதுங்களா? நாங்கள் வந்து இப்படி பண்ணுறோம், நாங்கள் வந்து இது செய்கிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னு சொல்லும்போது சரி இவங்களுக்காக ஒரு மாறுதல் கிடைக்குது அப்படின்னும் போது சில பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து டொனேஷனுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. அவங்க பயால டொனேஷனுக்குன்னு இது ஏழை மக்களுக்கு கொடுக்கணும், ஒரு ஊனமுற்றவருக்கு, ஒரு வயசானவங்களுக்கு, ஒரு இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கும் அவங்களுடைய இதுல. அப்போ அந்த மாதிரி இடத்துங்களை கண்டுபிடிக்கிறது தான் இவங்களுடைய வேலைகளே.
புரியுதுங்களா? அதை கண்டுபிடிச்சி அங்கே ஒருத்தரை பிடிச்சி அந்த இடத்துல போயிட்டு இவங்க பேச்சை போட்டு எப்படிலாம் பேசணும் எப்படிலாம் காட்டணும். அதை கூட ஒரு 10 பேர் வச்சுருக்காங்களேம்மா, பவுன்சர் மாதிரி ஒரு 10 பேர் கூட இருக்காங்களே. அந்த 10 பேரை வச்சு இவங்க வந்து இப்படின்னு பேசும்போது அந்த 10 பேர் ஆமாங்க சார்னுவாங்க. அங்கே எல்லாமே முடிஞ்சோடனே வாங்கிட வேண்டியதான், ஒரு செக்கை போட்டுற வேண்டியதுதான் அவங்க அக்கௌண்ட்டில். அதுக்கப்புறம் 4 பாத்திரம் பண்டம் 4 டேபிள் சேர்னு வாங்கி போட்டு அதை ஒரு கணக்கை காட்டி ஒரு மாதம் 2 மாதம் அதிகபட்சம் ஒரு 3 மாதம் அதை ரன் பண்ணி மொத்தத்தையும் சுட்டி அதை தூக்கி இவங்க உண்டியில் போட்டுக்க வேண்டியது. இதுதாம்மா நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள்லாம் உண்மையாகவே ஒரு சேவை பண்ணுறதாவே இருக்கட்டும். ரொம்ப நல்ல குணம் படைச்சவங்க, ரொம்ப நல்லவங்க நீங்கள்லாம்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இவங்க ஒரு ஆஃபீஸு, இன்பா ஒரு ஆஃபீஸு, நூரி நாயக்கு ஒரு ஆஃபீஸு, இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க ஆஃபீஸுங்க வச்சுட்டு, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஆஃபீஸில் தானே எல்லாமே பண்ண போறீங்க. இப்போ இவங்க வச்சிருக்க அமைப்புக்கே ஆபீஸ் இருக்குன்னா அப்போ ஜமாத்துக்கான ஆபீஸ் எங்க இருக்கு மேம்? அது கொளத்தூர். அது இருக்கு. ஆனா இப்பதான் திறந்தாங்க 4 மாசம். அதுதான் சொன்னேனேம்மா, தேசிய திருநங்கை கூட்டமைப்பு. ஓகே, புரியுதுங்களா? கொளத்தூர். அப்ப இத்தனை ஆபீஸ் வந்துடுச்சு இல்ல உங்க நாயக்கு சிஸ்டம் இத்தனை. அப்போ இந்த நாயக்கு சிஸ்டம் எதுக்கு, என்னத்துக்கு? நீ எல்லாத்தையுமே உங்களோட அமைப்பு வழியே எல்லாமே செய்யறன்னும் போது, அமைப்புகள் திருநங்கைகளுக்கு தேவையானது 5 மூட்டை 60 அமைப்புகள் பண்ணுதுன்னும் போது இந்த நாயக்கு சிஸ்டம் எதுக்கு? தேவையில்லைல்ல. இல்ல, இந்த நாயக்கு சிஸ்டம் தான் எல்லாமே பண்ணுது. ஒரு திருநங்கைய வக்கீலாக்குது, ஒரு திருநங்கைய போலீஸ் ஆக்குது, டாக்டர் ஆக்குது, இன்ஜினியர் ஆக்குது, டிடிஆர் ஆக்குது, எல்லாமே இந்த நாயக்கு சிஸ்டம் தான் பண்ணுதுன்னா இந்த அமைப்புகள் எதுக்கு? கேள்வி கரெக்டா உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த அமைப்பு எய்த்து மூடு. அமைப்புகள் எத்தனை இருக்கு அப்படின்றது முக்கியம் இல்ல, அதுல நல்லது நடந்தா அததான் கேக்குறேன். அப்ப அமைப்புகள்ல இப்போ அவங்க கணக்குக்கே வரலாமா? சென்னையில நாங்க 3000 திருநங்கைகள் இருக்கிறோம், நாங்க 3000 திருநங்கைகளுக்கு இதெல்லாம் பண்றோம், எங்க நாயக்கு சிஸ்டம்ல நாங்க இவங்கள படிக்க வச்சிருக்கோம், இவங்களை இது பண்ணிருக்கோம், இவங்களை அது பண்ணிருக்கோம்லாம் சொல்றீங்கல்ல. 21 நாயக்குங்க வீட்டுல இருந்து ஒருத்தரை காட்டுங்க, 21 பேரை காட்டுங்க நீங்க நல்லது செஞ்சுக்கிறேன்ட்டு. சரி, அப்படிதான் நீங்க நல்லது செஞ்சிட்டீங்கன்னா அப்ப இந்த அமைப்பு என்ன பண்ணுச்சு? அப்ப திருநங்கைகள் பேரை சொல்லி இந்த அமைப்புகள் பணம் வாங்குறது மட்டும்தான் இவங்க வேலையா? வேற எதுவுமே கிடையாதா? இது இன்னும் கூட நம்ம கேட்கலாம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு அமைப்புகள் போனாக்கா அதுக்கும் இவங்க வந்து நிற்பாங்க எதிரியா, ஜமாத்துக்குன்னு போனாலும் அதுக்கும் வந்து நிற்பாங்க எதிரியா. அப்ப என்னதாமா பண்றது? எல்லாத்துலயுமே அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விதத்துல நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கல்ல. எல்லாத்துலயுமே போராட தானே செய்வாங்க. கரெக்ட் செல்லும். எல்லாத்துலயுமே அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கும். மொத்தமா எங்க எல்லாரோட வாழ்வாதாரமே இதுல பாதிக்குதே. உங்க அமைப்பாலேயோ உங்க ஜமாத்தாலேயோ, நீங்க மட்டும் சாரி ஜமாத்தின் நாயக்கு சிஸ்டத்தாலையும். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் என்னன்றேன், அமைப்பு கவர்மெண்ட்ல அங்கீகரிச்சு நீங்க அதை ஏதோ ரிஜிஸ்டர் பண்ணி ஏதோ ஒன்று வச்சு பண்றீங்க, ஓகே. இந்த சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுங்கன்ற. எல்லாமே நாங்கள் அமைப்பு சார்ந்தே வாழ்ந்துன்னு போறோம். உங்களுக்கு நல்லா பாருங்க, என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம் கூட பாருங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னு. எங்களுக்கு அமைப்புகள் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் போதும், நாங்கள் அமைப்புகளை சார்ந்து மூத்த திருநங்கைகளோட வாழ்ந்துட்டு போறோம், அவ்வளோதான். இந்த ஜமாத்து சிஸ்டம் எங்களுக்கு வேணாம். இல்லை உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அதாவது ஒவ்வொரு நாயக்கங்களுக்குமே ஒவ்வொரு பவர் இருக்கும். அதுல இந்த ஜீவா நாயக்குன்னு எடுத்துக்கணும். ஐயோ, ஜீவா நாயக்கை வந்து நம்ம எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாது, ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்கிறாங்க, நாளைக்கு எதுனா ஒன்று கவர்மெண்ட்ல நம்மளுக்கு வீடு வாசல் என்ன தராங்கன்னா நம்ம என்ன பேசிட்டா ஜீவா நாயக் அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அது கேன்சல் ஆகிடும். அதனால அவங்க என்ன சொன்னாலும் நம்ம ஏற்று பேசக்கூடாது. ஒரு பக்கம் செஞ்சிருக்காங்களா அந்த மாதிரி வேலைகள்? நிறைய வேலைகள் போயிருக்குமா. இப்ப அவங்கன்னா தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க, கம்யூனிட்டிக்கு ஜீவான்றவங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? பொதுமக்களுக்கு தான் தெரியாது. இப்ப நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதை பண்ணாங்க, இதுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னும் போது ஒரு கம்யூனிட்டி முன் வந்து ஆமா எனக்கு இது செஞ்சாங்கன்னு சொல்லாதுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால ஆதாரங்கள் இல்லாம மந்த்ரா என் மேல அவதூறு பரப்புறா, நான் லீகலா போறேன்,
எந்த சேனல் இதை டெலிகாஸ்ட் பண்ணிச்சோ அந்த சேனல் மேலேயே நான் போய் இதுதான் உனக்கு தெரியும், வேற எதெல்லாம் உனக்கு தெரியாது. எல்லாத்துக்குமே ஆதாரம்னா ஒரு சின்ன சின்ன விஷயம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு கூட வந்து கவர்மெண்ட்ல வந்து திருநங்கைகளுக்குன்னு ஒரு ஐடி கார்டு தருவாங்க, ஒரு நலவாரிய கார்டு, ஒரு உறுப்பினர் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்டுக்கு நான் ஜீவா கிட்ட வந்து நானே 500 ரூபாய் கொடுத்துருக்கேன். அது அரசாங்கத்தால இலவசமா கொடுக்கக்கூடிய கார்டுக்கு என் சேலாங்க எனக்கெல்லாம் வந்து நான் வேற இடத்துல வாங்கிட்டேன். என் சேலாங்க ஒரு 2-3 பேருக்கு வேணும், அவங்க அந்த பெரம்பூர் பகுதியை சார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஜீவாமா ஆபீஸ்ல வந்து இதெல்லாம் பண்றாங்க, அங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம உடனே கேட்டு வேணும் அர்ஜென்ட்டுன்னு சொன்னாக்கா அவங்க 500 ரூபாய் கேட்கறாங்க ஒரு கார்டுக்கு. கொடுத்துருக்கோம். அது அரசாங்கத்துல நீங்க அப்ளை பண்ண வேண்டியதானே, நீங்க ஏன் அவங்கள சார்ந்து போறீங்க? அங்கதான் கேள்வி கேட்டீங்க பாரு. அதாவது என்னன்னா அரசாங்கத்துல இருந்து எங்களுக்கு டைரக்டா எப்படி இந்த மாதிரி தகவல் எல்லாம் தெரியும், அதுக்கான எப்படி வழிமுறைகள் பண்றது அப்படின்றது எதுவுமே தெரியாது. புரியுதுங்களா? அப்போ சென்னை பி ஸ்டேஷன் அண்ட வந்து ஒரு கலெக்டர் ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ்ல வந்து இவங்க இந்த என்ஜிஓ இந்த ஆபீஸ்ங்கன்ற அங்க வந்து ஒரு அங்க சொல்லி வச்சிருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு என்ன சலுகைகள் வருதோ அதை அந்த கலெக்டர் ஆபீஸ் மூலியமா அந்த ஆபீஸுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி சலுகை இருக்கு, நீங்க உங்க மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் போது அப்போ அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க இந்த கதையை பிடிச்சி நேரில் போயிட்டு அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி சார், அதுக்கு என்ன ஃபார்ம், அதை எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு ஒரு ஸ்டாப் அமைச்சு புழு கதையை கேட்டு ஒரு 2-3 ஜெராக்ஸ் வாங்கினாந்து இவங்க அதை ஒரு 50-100 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க. அப்போ இவங்க ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு ஏமா இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, இல்லை யார் யாருக்கு கார்டு வேணுமோ அவங்கவுங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க, மொத்தமாக ஒரு 50-100 ஆயிடுச்சு, நாங்கள் எடுத்துன்னு போய் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து நாங்கள் வந்து அந்த கார்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இதுதான். அப்போது அந்த கார்டு வாங்குறதுக்கு ஒரு வாரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க இப்போ ரொட்டீனாக பண்ணும்போது இவங்க நல்லா அங்கே ஒரு பழக்கம் ஒரு இதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ இது உடனே வேணும்னும் போது இந்த கமாய் கொடுக்கணும், இந்த கமாய் குடிச்சா உடனே கிடச்சிடும். இல்லை அப்படின்னாக்கா அது எப்போ வருதோ வரும் கார்டு கண்டிப்பா வரும், இல்லைன்னா கிடையாது, வரும், கேட்ட நேரத்துக்கு கிடைக்காது. அப்ப இதுதான் நிலைமை. அப்ப எல்லாமே அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஆசைக்கு உடனே கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ இது இந்த மாதிரி போகுது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்ல இலவசமான வீடு வாசல்லாம் கொடுத்தாங்க. அது கூட இப்போ யாரோ கூட ஒருத்தவங்க நடுவில் ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாங்க, நான் பார்த்தேன். எங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு, எங்களுக்கு வந்து 4வது மாடி வீடு கொடுத்தாங்க, எங்களால் ஏறி இறங்கவும் இல்லை, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கீழ் வீடு, வயசானவங்களாம் மேல் வீடு கொடுத்தாங்கன்னு இப்போ ஏதோ ஒரு சேனல்ல பேசியிருந்தாங்க. அதுவும் உண்மை 100%. இந்த வீடு கொடுக்கும்போது கவர்மெண்ட்லேருந்து இலவசமாக கொடுக்கும்போது இந்த அமைப்புகளை சார்ந்த ஒரு 2-3 பேர் போயிட்டு அங்கே உட்காந்துட்டு லிஸ்ட்டு எழுதுறாங்க. எழுதும்போது அப்போ 1 நம்பர் வீடு என்ன பார், சரியா என்ன பார், அவ்வளோதான். பாருன்னா என்ன பார்த்துடு, கீழ் வீடே உனக்கு கச்சிடும். ஏன்னா இந்த அமைப்பை சார்ந்தவங்க தானே ஒரு 2-3 பேர் உட்காந்து எழுதுறாங்க. எழுதும் போது அப்போ அவங்க பார்த்து உன்னோட இது போட்டு கொடுக்கறது தான் டோக்கன், கீழ் வீடு மேல் வீடு அப்படின்னு போகிறது. அதுக்கும் லஞ்சம். புரியுதுங்களா? இந்த அமைப்பு பண்ணுது. நான் அதுக்கப்புறம் சரி இதுலேருந்து நீங்கள் ஒரு கிளியர்னஸ்க்கு வந்திருக்கலாம். இப்போ அமைப்பு இதெல்லாம் பண்ணுது. இது ஜீவாவோட ஆபீஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஆபீஸ், எனக்குலாம் ஒரு சில அமைப்புகள் வந்து நல்லதான் செஞ்சுது. இப்படி போகுது. அப்ப இதெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அனைத்து சலுகைகளுமே எல்லாத்துக்குமே இவங்க வசூல் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்ல அனைத்து சலுகைகளுமே அமைப்புகளுக்கு தான் வருது. அப்ப இந்த நாயக்கு சிஸ்டம் என்ன பண்ணுது? எதுக்கு இந்த 21 பேரு, அந்த 21க்கு எதுக்கு ஒரு மாலக்கு சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு கிளியரா புரியுதா? அனைத்துமே இங்க ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்து வர சலுகைகளை வந்து 21 நாயக்குங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுப்புங்க இமெயில். புரியுதுங்களா? அப்படி எல்லாம் சொல்லல. இந்த நாயக்குங்களுக்குன்னு அனுப்புங்க, இந்த முன்னா நாயக்குக்கு அனுப்புங்க, இந்த பானு நாயக்குக்கு அனுப்புங்க. தேசிய முற்போக்கு திருநங்கைகள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு வந்துரும்ல இதுக்கப்புறம். ஐயோ ஏமா நீ வேற காமெடி பண்ணிக்கிற. தேசிய திருநங்கை கூட்டமைப்பு வந்து மந்த்ராக்காக திறக்கப்பட்டது, உங்களை எதிர்க்கிறதுக்காக மந்த்ரா மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோம், கோர்ட்டு கேஸ்ன்னு போகும்போது நாங்கள் தேசிய திருநங்கை கூட்டமைப்பு அப்படின்னு காட்டும் போது எல்லாருமே தேசிய திருநங்கை கூட்டமைப்பு இது வந்து ரொம்ப காலகாலமாக இருந்த மாதிரி நினைப்பாங்க. ஜஸ்ட் 4 months பேரு தான்.
வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதன் மூலியமா அவங்க ரெஜிஸ்டர் எடுத்து பாருங்க. எங்க ஆபீஸ்க்கு வாங்க, எங்க ஆபீஸ்ல ரெஜிஸ்டர்ல எடுத்து பாருங்க, வித்தியாசம் தெரியும். இவங்க புல் வந்து மந்த்ராக்காக ஓபன் பண்ணது. சரிங்களா? எப்படிமா வர கவர்மெண்ட்ல இருந்து உங்க அமைப்புக்கு? அப்ப கவர்மெண்ட்ல இருந்து தேசிய திருநங்கை கூட்டமைப்புக்கு வருதுன்னா அப்ப டிஆர்ஐ எதுக்கு? நூரியம்மா ஆபீஸ் எதுக்கு? இன்பாது சினகிதி எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? இன்னும் நிறைய பேர் சொல்லாத நிறைய அமைப்புகள் சென்னையில இருக்கு. சரியா? எதுக்கு? மொத்தமே டோட்டலே அவங்க சொன்ன டார்கெட்டு 3000 பேர். இந்த 3000 பேரை முன்காட்டி இவங்க இத்தனை அமைப்புகள் திறந்து வச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன திருப்பி கூட ஒரு கேள்வி கேட்கலாம், என்னன்னு, அப்ப நீங்க இப்ப ஓபன் பண்ணி வச்சுக்கிறீங்களே வெளிச்சம் அறக்கட்டளை, இல்ல நீங்க அது வேண்டான்னு தானே இதை ஓபன் பண்ணிருக்கீங்கன்றத பரவாயில்லம்மா, நீ புரிஞ்சுக்கிட்டே நான் அந்த கேள்வி கேட்கல, இருந்தாலும் நான் சொல்றேம்மா, நான் வச்சிருக்கிற வெளிச்சம் அறக்கட்டளை திருநங்கைகளை காட்டி பணம் வாங்குறதுக்கோ திருநங்கைகளை காட்டி நான் வந்து பணம் சம்பாதிக்கவோ கிடையாது. புரியுதுங்களா? ஒரு திருநங்கையால் பாதிக்கப்பட்ட திருநங்கைகளை நான் அரவணைப்பேன். நான் வந்து அதை தான் சொல்றேன். என்னால முடிஞ்சு நான் இன்னைக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றேன்னா அதுல பாதி பிரியாணி தான் கொடுப்பேன், சாப்பிடுமான்னு. நான் கஞ்சி குடிக்கிறேன்னா அந்த கஞ்சி தான் கொடுப்பேன். இதுதான் நான் செய்ய முடியும். ஏன்னா உங்களை காட்டி நான் எந்த ஒரு தனியார் நிறுவனத்திலயும் போய் 10 ரூபாய் பணம் வாங்கல, எந்த கவர்மெண்ட்லயும் போய் உங்களெல்லாம் நிறுத்தி இவ்வளவு பேருக்குறாங்க எனக்கு பண்டு கொடுக்கணும் நான் போய் எங்கேயும் போய் நிக்கல. என்னால முடிஞ்சது ஒரு ஆபீஸை பிடிச்ச ஏதோ ஒண்ணு பண்ண, என்னால முடிஞ்சது எனக்கு என்ன கிடைக்குதோ அதுல என்னை தேடி வரவங்களுக்கு ஒரு வேலை இப்ப மத்தியானம் வராங்க, நான் சாப்பிட்டு இருக்கேன், வந்து உட்கார்றாங்க, இந்தம்மா நீ ஒரு வேலை சாப்பிடு, இதுதான். புரியுதுங்களா? அதே போல வந்து இப்போ இதுல ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எங்க தெருவுல இருக்கிற பசங்க எல்லாருமே ஒரு பிரச்சனை ஒரு அமைப்பை தேடி வராங்க, அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் பணம் வேணும்னா பசங்க எல்லாருமே ஷேர் பண்றானுங்க. நான் தரேன்க்கா, நாளுக்கு 200 300 500 அப்படின்னு ஷேர் பண்ணாலே இவங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்தது. எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு அவ்வளவுதான். அப்படியே கொடுக்குறோம். அவனுங்களுக்கு நம்ம கூப்பிட்டு நிறுத்துற, நீங்களே கொடுங்கடா அக்கா, நீ வந்து நில்லுக்கா வாக்கான்ட்டு நிறுத்தி கொடுக்குறானுங்க ஒரு பொருள். இல்லை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம கம்யூனிட்டி தான், திருநங்கைகள் தான் வந்து நம்மளை வளர விடாம ஆஃப் பண்றாங்கள காண்டி பொதுமக்கள் அனைவருமே வந்து நம்மளை நல்லா தான் கொண்டு போறாங்க. நம்ம நல்லா நடந்துக்கிட்டோம், நம்மளோட கேரக்டரிஸ் கரெக்டா இருக்குன்னா நம்மளுக்கு நல்ல எதிர்காலம், நல்ல லைஃப் நம்ம சென்னையில இருக்கு. இது உண்மைமா, சென்னையில இருக்கு. ஆதி காலத்துல வந்து திருநங்கைகளை ஒதுக்குனாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் அந்த காலத்துல எல்லாம் நான் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 5 வருஷமா கூட இந்த அவ்வளோ ஒன்னே ஒதுக்கல் இதெல்லாம் கிடையாது. ஆனா இப்ப நல்ல வரவேற்கிறாங்க. மனிதர்களா மதிக்க தொடங்கி இருக்கிறதே பெரிய விஷயம். இப்பெல்லாம் பாருங்களேன், அசால்ட்டா பேசுறாங்க ஒரு லேடிஸ் எல்லாம். அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளை பார்த்தா முகம் சுழிச்சு எல்லாம் இருக்காங்க. ஏன் நான் ஒரு 10 வருஷம் நல்லா பார்த்திருக்கேன். இப்ப நம்மளை பார்த்தா சிரிக்கிறாங்க, அழகா அப்படின்றாங்க. கிட்ட வந்து அக்கா நீங்க அழகா இருக்கீங்க காண்றாங்க. அப்படி ஒண்ணு சொல்லும் போது நம்மளுக்கு பூத்து குலுங்குது அழகு. அதை ஒரு பொம்பளை பொண்ணு சொல்லும் போது இன்னும் சந்தோஷமா இருக்குது. அப்புறம் அக்கா உங்க பேர் என்னங்கக்கா, அப்படி அக்கா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோமாக்கா. ஸோ இது என்ன சொல்லலாமா, பொதுவாகவே எல்லாம் திருநங்கை கிட்டயுமே அப்படி நடந்துக்கிறாங்க. அதுக்கு மேலே எல்லாருமே ஒரு டைலாக் கொடுத்துட்டு இருந்தாங்க, திருநங்கைகளுக்கு வந்து வீடு வாசல் கிடையாது, நான் 100 வீடு ஏறினாதான் ஏதோ எவனோ ஒருத்தர் ஒரு வீடு கொடுப்பான் அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் ஓல்டு டைலாக், இப்போ மாத்திக்கோங்க அதெல்லாம். சரியா? நீங்க 100 வீடெல்லாம் ஏறவே வேணாம், நீங்க ஒரே வீட்டில் போய் டொக்கு நீங்க நல்லா அட்வான்ஸ் வாங்கினா மறுநாள் வீடை காலி பண்ணி உங்களுக்கு கொடுப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு திருநங்கைகள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் நம்ம சென்னை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்குது. நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்குது. சரிங்களா? நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு. நம்ம மக்களும் திருநங்கைகளுமே வந்து நிறைய துறையிலெல்லாம் வந்து சாதிச்சிருக்காங்க. அதெல்லாம் பேப்பர்ல டிவியில அதெல்லாம் வரும்போது பார்க்குறவங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுச்சு. ஆனா இந்த ஒரு சில ரவுடி திருநங்கைகள் வந்து குடிச்சிக்கின்னு அமக்குளம் பண்ணிக்கின்னு கடைங்களை போய் துணியை தூக்கின்னு கையை தட்டி இப்படியெல்லாம் பண்றதுனால ஒரு சிலருக்கு மன கஷ்டம் வருது. அவ்வளோதான். இது எல்லாமே மாறும். நம்ம 2025 ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்க்கலாம். அது அடுத்த வாரம் ஒரு நாயக்கு, ரொம்ப முக்கியமான உங்களோட நாயக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கதையை வந்து நான் அடுத்த வாரம் வெளியிட போறேன். நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதை கேட்கறதுக்கு. அதுவும் இல்லாம நம்ம நேயர்களும் வந்து அடுத்த டார்கெட் யாரு அப்படின்னு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோல சந்திப்போமா? கண்டிப்பாமா. நன்றி.